நான்-ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறுநீரக மோசடி விவகாரத்தில் 2 மருத்துவமனைகளுக்கு கட்டுப்பாடு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவினாசி சாலை வரை ஊர்வலமாக சென்ற முதலமைச்சரை பொதுமக்கள் வரவேற்றனர். பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கார் மூலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு சென்ற நிலையில் கொல்லம்பட்டறை மாரியம்மன் கோயில் பகுதியில் மேளதாளங்கள் முழங்க திமுகவினர் வரவேற்றனர். உடுமலைப்பேட்டை நேதாஜி மைதானத்தில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். சித்தார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உரிமம் ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதிகளில் மனித உறுப்பு மாற்று சட்டத்திற்கு முரணாக மக்களிடம் இருந்து சிறுநீரகங்கள் பணத்திற்காக பெறப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அமைக்கப்பட்ட சுகாதார திட்ட இயக்குநர் வினீத் மற்றும் அவரது குழுவினர் சமர்ப்பித்த பரிந்துரைகளை ஆய்வு செய்து தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. அதன்படி திருச்சி சித்தார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தற்காலிகமாக நிறுத்தி வைத்த உரிமத்தை ரத்து செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக முறைகேடுக்கு மூளையாக செயல்பட்ட 2 இடைத்தரகர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஒப்புதல் வழங்க தற்போது மாவட்ட அளவில் உள்ள 4 அங்கீகார குழுக்களை மறுசீரமைப்பு செய்வதோடு மாநில அளவில் குழு அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அங்கீகார குழுவிற்கு கொடையாளர் விண்ணப்பங்கள் பெறப்படும் பட்சத்தில் தனி கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் உரிய ஆணைகள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டு பிரிவில் கடும் போட்டி நிலவியதால் அனைத்து இடங்களும் நிரம்பின. நடப்பு கல்வியாண்டில் பிஇ, பிடெக் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் கலந்தாய்வு கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள படிப்புகளில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டின் கீழ் 13,886 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த இடங்களுக்கு 46,848 பேர் விண்ணப்பித்திருந்ததால் கடும் போட்டி நிலவியது. 3வது சுற்று கலந்தாய்வின் முடிவில் 13,881 பேர் இடங்களை தேர்வு செய்துள்ளனர். இவர்களுக்கான இறுதி ஒதுக்கீடு ஆணை வரும் 20ஆம் தேதி வெளியாக உள்ளது. மீதமுள்ள 5 இடங்களுக்கு ஏற்கனவே உறுதி செய்து காத்திருப்பவர்களாலோ அல்லது துணை கலந்தாய்வில் பங்கேற்பவர்களாலோ நிரப்பப்பட உள்ளது. ஒட்டுமொத்தமாக 1,86,475 இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெறவிருக்கும் நிலையில் 3 கட்டமாக நடந்த பொதுப்பிரிவு கலந்தாய்வு வரை 1,57,052 இடங்கள் நிரம்பியுள்ளன. மீதமுள்ள 29,423 இடங்களில் துணை கலந்தாய்வு இடங்கள் மூலம் சில இடங்கள் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப பிரச்சினையால் சென்னையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. காங்கிரஸ் எம்பி வேணுகோபால் உட்பட பல்வேறு எம்பிக்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பயணிகளுடன் நேற்று இரவு திருவனந்தபுரத்திலிருந்து ஏர் இந்தியா விமானம் ஒன்று டெல்லிக்கு புறப்பட்டது. புறப்பட்ட சில மணி நேரத்திலேயே விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 2 மணி நேரம் வானில் வட்டமடித்த ஏர் இந்தியா விமானம் சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எம்பி வேணுகோபால், ஏர் இந்தியா விமானம் தரையிறக்கும் போது ஓடுதளத்தில் மற்றொரு விமானம் வந்ததாகவும் விமானி துரிதமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உயிர் பயத்தை காட்டியதாக கூறியுள்ள வேணுகோபால், இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட வாய்ப்பிருந்ததால் முன்னெச்சரிக்கையாக விமானம் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டதாக ஏர் இந்தியா விளக்கம் அளித்துள்ளது. மேலும் விமானம் தரையிறங்கும் போது ஓடுதளத்தில் வேறு எந்த விமானமும் வரவில்லை என குறிப்பிட்ட ஏர் இந்தியா பயணிகளின் பாதுகாப்பில் சமரசம் செய்ய மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுடன் அரசு நடத்திய 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களின் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்திற்கு மாநகராட்சி நிர்வாகம் வழங்கியது. இதனை கண்டித்தும் பணி பாதுகாப்பு கோரியும் மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பு 2 மண்டலங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் அரசு பல கட்டமாக நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டக் குழுவுடன் அரசு சார்பில் 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது.
அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் குமரகுரு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இதனால் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் 10வது நாளாக நீடித்தது. இங்கிருந்து அப்புறப்படுத்துவதை பற்றி பேசினார்கள். நீங்கள் இங்கே இருந்து சென்று ராஜரத்னம் இடத்துல போய் போராடுங்கள் என்கிறார்கள். நாங்கள் பணி செய்ய இடம் இந்த இடம், இங்க எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு, இங்க எங்களுக்கு பணி மறுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் நிக்கிறோம்னு சொல்றோம். இல்ல அப்படி பேசுறதா இருந்தா பேசுறோம், இல்ல பேச முடியாதுன்றாங்க. நீதிமன்றத்துல பாத்துக்கலான்றாங்க. அரசு தங்களது கோரிக்கைகள் பற்றி ஒரு வார்த்தை கூட பேச தயாராக இல்லை என்று போராட்டக் குழு குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% இடஒதுக்கீட்டை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வழங்கிய நிலையில் தந்தையை மிஞ்சிய தனையனாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நடந்த பாமக மகளிர் மாநாட்டில் பேசிய அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவிக்க வேண்டும் என்று கூறினார். மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% கலைஞர் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். தந்தையை மிஞ்சிய தனையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது, ஏன் தயங்குகிறீர்கள்? தொடர்ந்து பேசிய அவர், சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை தாம் தான் முடிவு செய்ய இருப்பதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். 2026 நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமைப்பேன் என்று 3 தடவை சொல்லுகிறேன். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். 17ஆம் தேதி நடக்கிற பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றுவோம். நாங்கள் அவங்களுடைய எல்லா பொதுக்குழு கருத்துக்களை கேட்டு நாங்கள் முடிவு செய்வோம். முன்னதாக மேடையில் பேசும்போது தந்தையை மிஞ்சிய தனையனாக இருக்கக்கூடாது என்று கங்கை கொண்ட சோழபுரம் குறித்து பிரதமர் மோடி பேசியதை சுட்டிக்காட்டி அன்புமணியை மறைமுகமாக ராமதாஸ் விமர்சித்தார். எமர்ஜென்சி காலத்தில் ஊழலுக்காக திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் ஊழலுக்கே பிறப்பிடம் அதிமுக தான் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி கொடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் பகுதியில் திமுக வர்த்தக அணி சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, எமர்ஜென்சி காலத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து விளக்கினார். காமராஜரை கைது செய்யாதது காரணமாக, அந்த கோபத்தின் காரணமாகத்தான் எங்கள் ஆட்சியை இந்திரா காந்தி அம்மையார் கலைத்தாரை ஒழிய ஊழலுக்காக அல்ல என்பதை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பேசுகிறீர்களே ஊழல் என்று. எம்ஜிஆர் தானே 1977 87 வரை முதலமைச்சராக இருந்தார். நாங்கள் ஊழல் செய்திருந்தால், கலைஞர் ஊழல் செய்திருந்தால் ஒரு வழக்காக அவர் மேலே போடப்பட்டதா? ஊழலுக்கே பிறப்பிடமானது தான் நீங்க. எடப்பாடி பழனிசாமி மீதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் RS பாரதி குற்றம் சாட்டினார். எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்த சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அதிமுக தலைவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது என்று விசிகவினருக்கு அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் கட்டுப்பாடு விதித்துள்ளார். திராவிட இயக்கத்திற்குள் பார்ப்பனியத்தை புகுத்தியவர் எம்ஜிஆர் என்று விசிக தலைவர் திருமாவளவன் பேசியதாக கூறி அதிமுக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக திருமாவளவன் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் ஆணவ கொலையை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கட்சி கருப்பொருளை மீறி எதுவும் பேசக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தான் அவமதிக்கும் வகையில் பேசிவிட்டதாக அதிமுகவினர் கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அது பற்றி யாரும் எதிர்வினையாற்ற வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்வினையாற்றுகிறோம் என்கிற பெயரில் இயக்கத் தோழர்கள் சமூக ஊடகங்களில் எதனையும் பதிவிட வேண்டாம், பதிவிடக்கூடாது. அதேபோல் நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டங்களிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அல்லது அதிமுகவின் முன்னணி தலைவர்களுக்கோ பதில் சொல்லுகிறோம் என்கிற பெயரில் எதையும் பேசக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். தன் மீதான விமர்சனத்திற்கு தான் பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்ய வலியுறுத்தி சென்னை காவல் ஆணையரகத்தில் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அண்மையில் நடைபெற்ற நடிகர் சூர்யாவின் அகரம் தொண்டு நிறுவன ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் சனாதனம் குறித்து பேசியிருந்தார். இந்நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சின்னத்திரை நடிகர் ரவிச்சந்திரன் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் கமல்ஹாசனின் கழுத்தை அறுத்து விடுவேன் என்று கூறி மிரட்டல் விடுத்தார். இந்நிலையில் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த துணை நடிகர் ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில்
பேரில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களுக்கிடையே பேசிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் இளைஞரணி செயலாளர் கவிஞர் சினேகன், கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த துணை நடிகர் ரவிச்சந்திரன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கல்வியை கத்துக்கோங்க, அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி போய் சேரணும், அதனால ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்னு சொன்னாரு. அந்த மொழியிலேயே அவங்க வெளிப்படுத்தியிருந்தா இது ஒரு பெரிய விவாதமா வந்திருக்க போதில்லை. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனைவரையும் ஒன்றிணைக்கும் வகையில் தான் கமல் பேசியதாகவும் விளக்கம் தந்தார். இலவச திட்டங்கள் குறித்த வாக்குறுதிகள் இல்லாத தேர்தல் அறிக்கையை தயாரிக்க தமிழக வெற்றிக் கழகம் கட்சி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முழுவீச்சில் தயாராகி வருகிறார். கட்சியின் முதலாவது மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் 2வது மாநில மாநாட்டை வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடத்த உள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். மக்களை நேரில் சந்தித்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து கேட்டறிய கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக கட்சி ரீதியாக உள்ள 120 மாவட்ட செயலாளர்களுக்கும் கட்சி தலைமையிடமிருந்து உரிய உத்தரவுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், மாவட்ட செயலாளர்கள் விரைவில் மக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்து கட்சி தலைமைக்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இலவச திட்டங்கள் குறித்த வாக்குறுதிகள் இல்லாமல் வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும்படி விஜய் உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புத்தகங்களை பார்த்து தேர்வெழுத அனுமதி, டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி செல்லும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் வகையில் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் முறையை சிபிஎஸ்இ அறிமுகம் செய்கிறது. 2026-2027 கல்வியாண்டு முதல் 9ஆம் வகுப்புக்கு புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் முறை அறிமுகம் செய்யப்படுகிறது. மொழி பாடங்கள், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களுக்கான தேர்வுகளை மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து எழுதலாம் என சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. பாட புத்தகங்கள், மாணவர்கள் வகுப்பறையில் எடுத்த குறிப்புகள், நூலக புத்தகங்களை கொண்டு தேர்வு எழுதலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்களின் சிந்திக்கும் திறனை வளர்க்கும் வகையில் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் முறை அறிமுகம் செய்யப்படுவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டாலும் 2017ஆம் ஆண்டு கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை வெளியிடவோ அல்லது வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதற்கான காரணத்தை கூறவோ சட்டத்தில் இடமில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. பீகாரில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு கடந்த 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதற்கு எதிராக அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இது கடந்த சில நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் விவரங்களை சனிக்கிழமைக்குள் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது. அதில் பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை தர சட்டத்தில் இடமில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை கேட்க யாருக்கும் உரிமை இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. மேலும் முன்கூட்டிய தகவல் தெரிவிக்காமல் வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள எந்த ஒரு வாக்காளரின் பெயரும் நீக்கப்படாது என்றும் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கும்படி ராகுல் காந்திக்கு கர்நாடகா, ஹரியானா மற்றும் மகாராஷ்டிர மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் கர்நாடக மாநிலம் மகாதேவபுராவைச் சேர்ந்த சகுன் ராணி என்ற பெண் வாக்காளர் 2 முறை வாக்கு செலுத்தியிருப்பதாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு ராகுல் காந்திக்கு கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி 2வது முறையாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் ராகுல் காந்தி குறிப்பிட்ட பெண் வாக்காளர் ஒரே ஒரு முறையே வாக்குப்பதிவு செய்ததாக கூறியுள்ளார். ராகுல் காந்தி காட்டிய ஆவணங்கள் வாக்குச்சாவடி அலுவலரால் வெளியிடப்பட்டதில்லை என்றும் இந்த ஆவணங்கள் மோசடியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று ஹரியானா, மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி நடந்ததாக கூறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்படி ராகுல் காந்திக்கு அந்தந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதற்கிடையே வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று பேரணி செல்கின்றனர்.
பந்திப்பூர் வனப்பகுதியில் அத்துமீறி சென்ற நபரை யானை ஆக்ரோஷமாக விரட்டி தாக்கிய பதைக்கும் காட்சிகள்தான் இவை. கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையோரம் யானை ஒன்று நடமாடியது. அதனை சுற்றுலா பயணி ஒருவர் வீடியோ எடுத்ததாக தெரிகிறது. திடீரென யானை ஆக்ரோஷமாக அந்த நபரை விரட்டியது. இதனை பார்த்து பதறிப்போன சுற்றுலா பயணி தப்பி ஓட முயன்ற நிலையில் சாலையில் நிலை தடுமாறி விழுந்தார். அவர் மீது யானை ஏறி மிதித்துவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்கு சென்றது. இதில் பலத்த காயமடைந்த சுற்றுலா பயணியை சக நண்பர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் போலி காவல் நிலையம் அமைத்து மக்களை மிரட்டி பணம் வசூலித்த மோசடி கும்பல் தான் இது. நொய்டாவில் சர்வதேச காவல்துறை மற்றும் குற்ற புலனாய்வு அலுவலகம் என்ற பெயரில் காவல் நிலையம் அமைத்து ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபடுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் 6 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் மேற்கு வங்கத்தை சேர்ந்த விபாஷ், ஆராக்யா, பாபுல், பிந்துபால், சம்பம்டால் மற்றும் ஆஷிஷ் என்பதும் அவர்களில் பெரும்பாலானோர் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருப்பதும் தெரியவந்தது. மேலும் தாங்கள் சர்வதேச அளவிலான புலனாய்வு அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று கூறி உள்ளூர் மக்களை மிரட்டி பணம் பறித்து வந்ததும், தனியாக இணையதளம் தொடங்கி நன்கொடை வசூலித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து 9 செல்போன்கள், போலி அடையாள அட்டைகள், தபால் தலைகள், வங்கி கணக்கு புத்தகம், காசோலை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. அமெரிக்காவில் புதிதாக பரவும் கொரோனா, சீனாவில் வெள்ளம் உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்காவில் புதிய வகை கொரோனா தொற்று பரவி வருவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் XFG என்ற வகையிலான கொரோனா வைரஸ் முதன்முறையாக பரவ தொடங்கியது. இது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களிலும் பரவி வருவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக அலபாமா, அலஸ்கா, கலிபோர்னியா, புளோரிடா ஆகிய மாகாணங்களில் XFG வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே பரவிய SARS-2 வகை கொரோனாவின் உருமாற்றம் என்று அமெரிக்க மருத்துவர்கள் கூறியுள்ளனர். சளி, காய்ச்சல், உடல்வலி, வாந்தி உள்ளிட்டவை XFG வகை கொரோனா தொற்றின் அறிகுறிகள் என கூறியுள்ள மருத்துவர்கள் இந்த வைரஸ் தொற்றுக்கென தனித்துவமான மருந்துகள் எதுவும் தற்சமயத்திற்கு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளனர். எனினும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அமெரிக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சீனாவில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன முதியவரையும் சிறுமியையும் 3 நாட்களுக்கு பின் பாதுகாப்பாக மீட்ட காட்சிகள் தான் இவை. கன்சூ மாகாணத்தின் யூசாங் நகரத்தில் கடந்த வியாழக்கிழமை கனமழை பெய்தது. அதைத் தொடர்ந்து ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 4 கிராமங்களில் இருந்த ஏராளமான வீடுகள் மண்ணில் புதையுண்டன. இந்த கோர விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் 28 பேர் காணாமல் போயினர். அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மலைப்பாங்கான இடங்களில் மோப்பனாய் மற்றும் அதிநவீன ட்ரோன் உதவியுடன் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மாலியண்டன் கிராமத்தில் ஆற்று பகுதியில் நடந்த தேடுதல் வேட்டையில் 80 வயது முதியவரும் அவரது பேத்தியும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டால் போரை உடனடியாக நிறுத்துவதாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். ஜெருசலேமில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காசாவை ஆக்கிரமிப்பது தங்களுக்கு நோக்கமல்ல என்று கூறினார். ஹமாஸ் பயங்கரவாதிகளிடமிருந்து காசாவை விடுவிப்பதே தங்கள் இலக்கு என்று நெத்தன்யாகு கூறினார். Our goal is not to occupy Gaza. Our goal is to free Gaza, free it from Hamas terrorists. தொடர்ந்து பேசிய அவர் காசாவில் நிலவக்கூடிய வறுமைக்கு இஸ்ரேல் காரணமில்லை என்று கூறினார். அண்டை நாடுகள் அனுப்பக்கூடிய உணவுகளை ஹமாஸ் அமைப்பினர் வழிமறித்து தாக்குவதாக குற்றம் சாட்டிய அவர் காசாவில் உணவு பற்றாக்குறை நீடித்தால் இன்னும் 2 ஆண்டுகளில் அங்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார். துருக்கியின் வடமேற்கில் உள்ள பாலிகேசிர் மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. துருக்கியின் இஸ்தான்புல் நகரிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிந்திர்கி என்ற இடத்தில் 11 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 16.1 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் சுமார் 12 வீடுகள் இடிந்து விழுந்தன. இடிபாடுகளில் சிக்கிய 6 பேர் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது.
மீட்கப்பட்டவர்களில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் கீமல் மெமிசோக்லு தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானை வீழ்த்தியதன் நினைவாக சீனாவில் நடைபெறவுள்ள பேரணிக்காக ஒத்திகை நடத்தப்பட்டது. செப்டம்பர் 3ஆம் தேதி சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெறும் வெற்றி கொண்டாட்டத்தில் அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்று உரையாற்றுகிறார். வெற்றி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பிரம்மாண்ட பேரணி நடத்தப்படுகிறது. இதற்கான ஒத்திகை சனிக்கிழமை இரவு தொடங்கிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை நிறைவடைந்தது. இதில் சுமார் 22,000 பேர் பங்கேற்றனர். சீனாவின் வெற்றி கொண்டாட்டத்தில் ரஷ்ய அதிபர் புதின் பங்கேற்கிறார். பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நடிகர் பரத் வெற்றி பெற்றுள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற தேர்தலில் தலைவர், பொதுச் செயலாளர் உட்பட 23 புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்காக சின்னத்திரை நடிகர் நடிகைகள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தனர். காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. 1600 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் 936 பேர் வாக்களித்தனர். இதில் வெற்றி அணி சார்பில் வானத்தைப் போல, இளவரசி, யாரடி நீமோகினி உள்ளிட்ட தொடர்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த பரத் தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார். இதுவரைக்கும் எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் வாக்குப்பதிவு அவ்வளோ நடந்ததில்லை. இதுதான் முதல் முறையாக கிட்டத்தட்ட 960 சம்திங். ஸோ அதில் 491 வாக்குகள் எனக்கு செலுத்தியிருக்காங்க. இந்த நேரத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதேபோல வெற்றி அணி சார்பில் போட்டியிட்ட நடிகர் நவீந்தர் பொதுச் செயலாளராகவும், கற்பகவள்ளி பொருளாளராகவும் வெற்றி பெற்றனர். வசந்தமணி சார்பில் போட்டியிட்ட நடிகர் சிவன் ஸ்ரீனிவாசன், நடிகை நிரோஷா உள்ளிட்டோர் தோல்வியடைந்தனர்.